ஒற்றை புள்ளியில சிகிச்சை அளிக்கிறதுல 10,000 நோய்களை நீங்க குணப்படுத்த முடியும். நோய்க்கு மூலமா இருக்கக்கூடியது ஒரு இடம் தான். அந்த ஒரு இடம் எதுங்கிறத நம்ம நாடி பார்த்து கண்டறிஞ்சு அதுல தான் சிகிச்சை அளிக்கிறோம். உடல்ல என்ன விதமான பேர்ல நோய் இருந்துச்சுனாலும் அந்த பேரெல்லாம் காணாம போயிடும். மொத்தம் உடல்ல 14 சேனல்ஸ் இருக்கு. 14 சேனல்ஸ்ல மொத்தமா 360 புள்ளிகள் இருக்கு. இதுல நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய புள்ளிகள் வெறும் 65 புள்ளிகள் தான் பயன்படுத்துவோம். அந்த புள்ளிகள் எல்லாமே ரெட்ங்கிறது ஃபயர் இண்டிகேட் பண்ணுது, எல்லோங்கிறது எர்த் இண்டிகேட் பண்ணுது, ப்ளூ வாட்டர் இண்டிகேட் பண்ணுது. இப்படி ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு. அக்குபஞ்சர் ஸ்டோனை கரைக்கிறது இல்ல, அவங்க உடம்பு அவங்க ஸ்டோனை கரைக்குது. அவங்க உடம்பு கரைக்குது. ஒரு ஆர்கன் நல்லா வேலை செய்யலன்னா அந்த ஆர்கன் ஃபெயிலியர்னு நீங்க அப்படி போயிடக்கூடாது. அந்த ஆர்கனுக்கு கிடைக்கக்கூடிய பவர் சப்ளை நல்லா கிடைக்கலங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஒரு கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா இல்லை அப்படின்னாக்க கிட்னி ஃபெயிலியர் கிடையாது, கிட்னிக்கு கிடைக்க வேண்டிய எலக்ட்ரிசிட்டி நல்லா போகல. அப்போ அதுதான் அந்த சக்தி ஓட்டப்பாதை. உங்களுக்கு இந்த உடல்ல இருக்கிற பஞ்சபூதமும் வெளியில இருக்கிற பஞ்சபூதமும் சேர்ந்து நல்லா வேலை செய்யும். அதுல எங்கேயாவது சிக்கலாகி போயிடுச்சுன்னா, தடையாகி போயிடுச்சுன்னா உள்ளுக்குள்ளேயே நாம தான் தப்பான அறிவை கொண்டு உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறதெல்லாம் நோயின்னு புரிஞ்சுக்கிறோம். ஒரு வாந்தி எடுத்துருச்சுன்னு வைங்களேன், அது தப்புன்னு நினைக்கிறோம். வாந்தி உடலுக்கு பொருந்தாதவன்னு வெளியே தள்ளுது. அப்போ பொருந்தாம போனதை உடம்பு வெளியே தள்ளுறது தானே நல்லது. அப்போ அதுதான் நடக்குது. மருந்து மாத்திரை இல்லாமல் வாழ்றது இப்போ இருக்கக்கூடிய வாழ்வியலில் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்போது மெடிசனே வேணாம், எந்த ஒரு நோயாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கையாகவே நம்ம உடம்பை சரிப்படுத்திக்கொண்டு அக்குபஞ்சர் முறையில் பல மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை குணமும் படுத்திக்கிட்டு இருக்காரு நம்ம ஏங்கல்ஸ் ராஜா சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நிறைய மக்கள் அக்குபஞ்சர்னாலே இந்த பின் எடுத்து உடம்பு ஃபுல்லாக குத்திருப்பாங்க, அவங்க மசாஜ் சென்டர் மாதிரி படுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படி தான் படங்கள்லையோ சில வீடியோஸ்லையோ நாங்கள் பார்த்துருக்கோம். பொது அறிவில் நான் தெரிஞ்ச வரைக்கும் நான் கேட்குறேன், அக்குபஞ்சர் எப்படி செயல்படுது? இப்போ நம்ம வெப்சைட்டில் போய் தேடணும்னாலோ இல்லை வெளியில் எங்கேயாவது நம்ம போனோம்னாலோ அக்குபஞ்சர் கிளினிக்னு போனோம்னாலோ கூட உலகம் முழுசுக்குமே நிறைய இடத்துல அந்த பின் எடுத்து அக்குபஞ்சர் நீடில் அதை எடுத்து குத்துற அந்த பழக்கம் தான் இருக்குது. ஆனால் அக்குபஞ்சனுடைய துவக்க காலம் அப்படின்னு போய் பார்த்தோம்னாக்க அது ஒரு 8000 வருஷத்துக்கு முந்தினது. அதில் போய் பார்க்கும்போது இவங்க பல புள்ளிகளில் சிகிச்சை அளிக்கலை. அதனுடைய மூலக்கர்த்தாவாக இருக்கிற ஒரு பிங்குங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒற்றை புள்ளியில் சிகிச்சை அளிக்கிறதுல 10,000 நோய்களை நீங்கள் குணப்படுத்த முடியுங்கிறார். இங்கே இருக்கிற இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த அக்குபஞ்சர் உலகத்தில் இருக்கிற எல்லாத்துலேருந்து முற்றிலும் வேறுபட்டது. இதை இந்திய அக்குபஞ்சர்னு சொல்கிறோம். இந்த இந்திய அக்குபஞ்சர் சென்னையில் மயிலாப்பூரில் இருந்த டாக்டர் பசுல் ரகுமான், சித்திக் ஜமால்னு இருந்த 2 ஆங்கில மருத்துவர்களுடைய அடுத்த பரிணாமம். அவங்க ஒன்று ஒன்றா மருத்துவங்களை கடந்து கடைசியாக அக்குபஞ்சரில் நின்னாங்க. அவங்க அக்குபஞ்சரை இலங்கையில் இருந்த ஆண்டன் ஜெயசூர்யா வழியாக கற்றுக்கிட்டு இங்கே செய்யும்போது அதனுடைய துவக்க காலம் எப்படி இருந்திருக்கும், அதனுடைய ஒரிஜினல் எப்படி இருந்திருக்கும்னு கண்டுபிடிச்சி அது ஒற்றை புள்ளியில் தான் சிகிச்சை அளிச்சிச்சு. எப்படி மனிதருக்கு ஒரு உயிர் இருக்குதோ, ஒரு உடம்பு இருக்குதோ, அது மாதிரி நோய்க்கு மூலமாக இருக்கக்கூடியது ஒன்றா தான் இருக்க முடியும். அதை கண்டறிகிறது தான் ஒரு மருத்துவனுடைய வேலை அப்படின்னு சொல்லி அதை கண்டறிவதற்கான அந்த முறையும் கண்டுபிடிச்சி அதை சிகிச்சை அளிப்பதற்கான ஒற்றை புள்ளியை எப்படி தேர்ந்தெடுத்து சிகிச்சை அளிக்கிறது அப்படிங்கிறதையும் அவங்க 1980களில் தொடங்கும் போது 90களில் அந்த இடத்துக்கு கிடைச்சிட்டாங்க. நம்ம அந்த ஒற்றை புள்ளி நோய்க்கு மூலமாக இருக்கக்கூடியது ஒரு இடம் தான். அந்த ஒரு இடம் எதுங்கிறத நம்ம நாடி பார்த்து கண்டறிஞ்சு அதில் தான் சிகிச்சை அளிக்கிறோம். அந்த நோய்க்கு மூலமாக இருக்கிறதுல சிகிச்சை அளிக்கிறதுனால அது குணமாகறதுனால உடலில் என்ன விதமான பேரில் நோய் இருந்துச்சுனாலும் தொந்தரவுகளுக்கு பேர் வைக்கிறாங்க, அதான் நோய்ங்கிறாங்க. அதெல்லாம் தொந்தரவுகளுக்கான பேர், அந்த பேரெல்லாம் காணாமல் போயிடும். நம்ம பாடியில் இவ்வளோ கனெக்ஷன்ஸ் இருக்குன்றத உங்களுடைய தெரப்பி செஷனில் பார்க்குறேன், தெரப்பி சென்டரில் பார்க்குறேன். நம்மளுடைய பாடியில் என்ன மாதிரி ப்ரெஷர்ஸ் எங்கெங்கே ஆக்டிவேட் பண்ணலாம், எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்றதை சொல்லுங்கள். இப்போது இது அக்குபஞ்சர் உருவக பொம்மை. இந்த உடல் பஞ்சபூதத்தினால ஆனது. நம்ம எலும்பு, தோல், ரத்தம், கொழுப்பு இப்படி எல்லாமே இருக்குது. இது எல்லாத்துக்கும் பேஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சபூதங்கள் தான். இந்த பஞ்சபூதங்கள் உடலில் சமநிலையில் இருக்கும்போது தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். பஞ்சபூதங்கள் சமநிலை கெட்டுருச்சு அப்படின்னாக்க ஆரோக்கியம் கெட்டுரும். அப்போ பஞ்சபூதங்கள் எது சீர்கெட்டு இருக்குதோ அதை சரி செய்யக்கூடிய புள்ளி உடலில் எங்கே அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது ஒரு அக்குபஞ்சர் சிகிச்சையாளருக்கு தெரியும். அந்த புள்ளிகளுக்கு தூண்டுதல் கொடுக்கும்போது உடலில் ஏற்கனவே தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும், உள்ளுறுப்புகள் பலமடையும். அப்போ ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். இது இன்ஸ்டண்ட்டான ரெமெடி அப்படிங்கிறது இல்லை. இன்ஸ்டண்ட்டாகவும் ரிலீஃப் கிடைக்கும்,
ஆனால் ரெமெடிங்கிறது கம்ப்ளீட் ரெமெடியாக இருக்கும். அதுதான் இதில் டிஃப்ரெண்ட். இப்போ இதில் எனக்கு வந்து இந்த எல்லோ ப்ளூ ரெட்டுன்னு இருக்கிறது கூட அந்த பஞ்சபூதங்களை இண்டிகேட் பண்ணுறாங்க. இந்த ப்ளூ வந்து நீர் இல்லை காற்று. ஆமாம். இப்போ ரெட்டுங்கிறது வந்து ஃபயர் இண்டிகேட் பண்ணுது, எல்லோங்கிறது எர்த் இண்டிகேட் பண்ணுது, ப்ளூங்கிறது ப்ளூ வாட்டர் இண்டிகேட் பண்ணுது. ஓகே. இப்படி ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு சேனலை இண்டிகேட் பண்ணுது. மொத்தம் உடல்ல வந்து 14 சேனல்ஸ் இருக்குது. 14 சேனல்ஸில் மொத்தமாக 360 புள்ளிகள் இருக்குது. இதில் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய புள்ளிகள் வெறும் 65 புள்ளிகள் தான் பயன்படுத்துவோம். அந்த புள்ளிகள் எல்லாமே முழங்கைக்கு கீழையும் முழங்காலுக்கு கீழையும் தான் இருக்குது. அப்போது நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த பகுதிகள் மட்டும்தான், முழங்கைக்கு கீழையும் முழங்காலுக்கு கீழே மட்டும்தான். அப்போது இதுக்கு மேலெல்லாம் ஏன் இவ்வளோ புள்ளிகள் இருக்குது அப்படின்னாக்க, நம்ம கொடுத்த ட்ரீட்மெண்ட்டோட எனர்ஜி இருக்கு இல்லையா, இந்த எனர்ஜி டிரான்ஸ்மிட் ஆகணும். ஓகே. இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, வந்து எலக்ட்ரிசிட்டியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா, அப்போ அங்கங்கே டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கும் எனர்ஜியை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி இங்கே என்ன இருக்குன்னாக்க, அங்கே புள்ளிகள் அமைஞ்சிருக்கும். இது எனர்ஜியை பாஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கான டிரான்ஸ்மிட்டிங் பாயிண்ட்ஸ். இது ஸ்மால் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து எனர்ஜி பாயிண்ட்ஸ். இதான் எனர்ஜியை ரிசீவ் பண்ணுறது. நம்ம இங்கே தான் ஸ்டிமுலேட் பண்ணுவோம். இப்போது உடம்புல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களில் சில பேருக்கு எல்லா பூதங்களும் ஒன்றும் உச்சகட்டத்தில் இருக்கலாம். லைக் ஃபயர் அதிகமாக இருக்கலாம், வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கலாம். இந்த மாதிரி ரேஷியோஸ் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்கும்போது என்ன மாதிரி பிரச்சனைகள் அவங்க உடம்புல சந்திப்பாங்க? இப்போ ஃபயர் கூடிச்சுன்னு வைங்களேன், பெருமை வந்துடும். இப்போது ஓரளவுக்கு இப்போ மகிழ்ச்சிங்கிறது நம்ம இயல்பாக நினைக்கிறோம் இல்லையா. இல்லை இப்போ ஒருத்தர் போய் கேட்டோன்னா உனக்கு வாழ்க்கையில் என்ன வேணும் அப்படின்னாக்க நீ சந்தோஷம் வேணும்பாங்க. வாழ்க்கையில் சந்தோஷம் முழுமையானது இல்லை, நிம்மதி தான் முழுமையானது. அப்போ நிம்மதின்னு போயிட்டீங்கன்னாக்க எந்த மூலகத்துக்குள்ளேயும் வராது. ஆனால் மகிழ்ச்சின்னு போயிட்டீங்கன்னா அது வந்து நெருப்பு மூலகத்துக்குள்ளே வருது. அந்த மகிழ்ச்சியாக இருக்கிற வரைக்கும் அது வந்து இம்பேலன்ஸ் தான். ஓகே. ஆனால் இப்போ கவலையை வந்து இம்பேலன்ஸும் புரிஞ்சுக்கிறோம். அதே விதத்தில் நம்ம மகிழ்ச்சியை இம்பேலன்ஸும் புரிஞ்சிக்க மாட்டோம். மகிழ்ச்சி இம்பேலன்ஸ், மகிழ்ச்சியை இம்பேலன்ஸ் அதை புரிஞ்சுக்கணும். அந்த மகிழ்ச்சியினுடைய அடுத்த கட்டம் இருக்கு இல்லையா, அது பெருமை. பெருமைக்கு போனாங்கன்னா கட்டாயம் தொந்தரவுக்குள்ளாயிடுவாங்க. இப்போ வந்து ஃபயர்னு பார்த்தீங்கன்னாக்க உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆர்கனோட லிங்க் பண்ணும்போது அது ஹார்ட்டில் வந்து லிங்க் ஆகுது. ஓகே. அப்போ வந்து ஏதோ ஒரு விதமான சங்கடங்களை அவங்க அனுபவிப்பாங்க. எதோ ஒன்று சொல்லி நம்ம நோயாளிகளை ஆளுங்களை பயன்படுத்தக்கூடாது, நோயாளி ஆக்கிடக்கூடாது. ஆனால் இயல்பாக இருக்கக்கூடிய மனநிலையிலிருந்து ஏற்ற இறக்கத்துக்குள்ளே போனோம்னா அது நம்மளுடைய ஆர்கனை பாதிக்கும். சந்தோஷமாக அதிக சந்தோஷமும் பிரச்சனை. சந்தோஷம், அதாவது ஒருத்தருக்கு டாக்டர் வந்து பைபாஸ் பண்ணி விட்டோ இல்லை 5 கிராமோ ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு நீங்கள் கூடுதலாக சந்தோஷப்படக்கூடாது, அதிர்ச்சியான செய்தியை கேட்கக்கூடாது, இன்ப துன்பங்களில் பெருசாக கேட்டுக்க கூடாதுங்கிறாரு. அப்படி கேட்டால் அது இந்த ஆர்கனை பாதிக்கும். அக்குபஞ்சர் முறையில் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் குணப்படுத்த முடியுது, எப்படி செயல்படுது? உடம்புல இருக்கிறதுல 5 உறுப்பு தான் ராஜ உறுப்பு. அந்த 5 ராஜ உறுப்பையும் 5 மூலகங்களோட கனெக்ட் பண்ணுறோம். இதில் ராஜ உறுப்பில் மூளை வராது. ராஜ உறுப்பில் மூளை வராது. கழுத்துக்கும் வயிற்றுக்கும் இடையில இருக்கிற இந்த உறுப்புகள் மட்டும்தான். இதுக்கு நேரடியாக சக்தி ஓட்ட பாதை சேனல்ஸ், அங்கே குறைபாடு இருக்கலாம். ஒருவேளை அந்த ஆர்கன் இயங்குறதுலையோ இல்லை சக்தி ஓட்டத்தில் மந்தமோ ஏதோ ஒரு காரணம், என்ன வேணாலும் காரணமாக இருக்கலாம். அப்போ ஒரு ஆர்கன் நல்லா வேலை செய்யலைன்னா அந்த ஆர்கன் ஃபெயிலியர்னு நீங்கள் அப்படி போயிடக்கூடாது. அந்த ஆர்கனுக்கு கிடைக்கக்கூடிய பவர் சப்ளை நல்லா கிடைக்கலங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஒரு கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா இல்லை அப்படின்னாக்க கிட்னி ஃபெயிலியர் கிடையாது, கிட்னிக்கு கிடைக்க வேண்டிய எலக்ட்ரிசிட்டி நல்லா போகலை. அப்போது அதுதான் அந்த சக்தி ஓட்ட பாதை. உங்களுக்கு வந்து இந்த உடலில் இருக்கிற பஞ்சபூதமும் வெளியில் இருக்கிற பஞ்சபூதமும் சேர்ந்து நல்லா வேலை செய்யணும். அதில் எங்கேயாவது சிக்கலாகி போயிடுச்சுன்னா, தடையாகி போயிடுச்சுன்னா உள்ளுக்குள்ளே இயங்குகிற இயக்கம் கெட்டு போகும். அதை சரி பண்ணி கொடுக்கறதுக்காக அந்த சக்தி ஓட்ட பாதையை திரும்ப சரி பண்ணி கொடுக்குறது தான் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட். அதுக்கு வந்து நீங்கள் அந்த நாடியை பார்த்துட்டு எது கெட்டுருக்குது, எந்த புள்ளி கெட்டுருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு அதை மட்டும் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ட்ரீட்மெண்ட்டுங்கிறது டச் பண்ணலாம், இல்லை ஷார்ப்பாக இருக்கிற நீடிலோ இல்லை கூர்மையாக இருக்கிற ஏதோ ஒரு விஷம் இல்லாத முள்ளோ அப்படி ஏதோ ஒரு கூர்மையான ஒரு பொருளை கொண்டு பண்ணலாம். ரொம்ப ஷார்ப்பாக இவருக்கு இந்த நோய் தான், இந்த நோய்க்கு இதுதான் ட்ரீட்மெண்ட் பாயிண்ட்டு அப்படின்னு சரியாக தெரிஞ்சு அதில் ட்ரீட்மெண்ட் பண்ணாருனாக்க அதுதான் சரியான ட்ரீட்மெண்ட். கல் வந்துருக்கு, உடம்புல கல் இருக்குன்னா எப்படி எங்கே ப்ரெஷர் கொடுப்பீங்க? இப்போ நுரையீரலுக்கு கொடுத்தா மாதிரி பித்தப்பையில் கல். இப்போ நம்ம கல் அடிப்படையாக வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டோம். 3 பாடியில் எனர்ஜி பாடி தான் முதல் ஸ்டேஜ், சரி. 2வது ஸ்டேஜ் கெமிக்கல் பாடி, 3வது ஸ்டேஜ் தான் ஃபிசிக்கல் பாடி. இப்போ எனர்ஜி பாடியில் நோய் ஏற்பட்டு அது கெமிக்கல் பாடிக்கு கடத்தப்பட்டு அதுக்கு பிறகு தான் ஃபிசிக்கல் பாடிக்கு கடத்தப்படுது. புரியுது. அப்போ நம்ம ஃபிசிக்கல் பாடியில் இருக்கக்கூடிய கல்லையோ கட்டியோ பேஸாக வச்சுக்கிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா இது நிரந்தரமாக குணமாக லைஃப் லாங் திரும்ப வந்துகிட்டே இருக்கும். ஒரு கட்டி ரிமூவ் பண்ணிட்டா திரும்ப கட்டி வந்துகிட்டே இருக்கும். புரியுது. அது மெடிசன் கொடுத்தா இருந்தாலும் சரி, இல்லை அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்லேயே இருந்தாலும் சரி, கல் அடிப்படையாக வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா அது நிரந்தரமாக குணமாக. இப்போ கெமிக்கல் பாடிங்கிறது 2வது ஸ்டேஜ். அப்போ கெமிக்கல் பாடியை பேஸ் பண்ணி சுகர் டெஸ்ட்டையோ அல்லது தைராய்டு டெஸ்ட்டையோ இப்படி ஏதோ டெஸ்ட் பேசிஸில் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அதுவும் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகாது. ஏன்னா நோய்க்கு மூல காரணம் அது இல்லை. அப்போ மூல காரணங்கிறது எனர்ஜி லெவலில் ஒரு இம்பேலன்ஸ் நடந்திருக்குது, பஞ்சபூதத்தில் ஒரு மாற்றம் நடந்திருக்குது. அந்த இம்பேலன்ஸ் சரியானா மட்டும்தான் நோய் நிரந்தரமாக குணமாக
குணமாகும். இதுதான் மரபு மருத்துவங்கள் எல்லாத்தோட அடிப்படையும் இதுதான். அக்குபஞ்சர் அதில் பஞ்சபூதங்களை ஒவ்வொன்றையும் நாடி பார்க்கறது மூலமாகவும், கேட்டீர்கள் மூலமாகவும், முகத்தை பார்க்கறது மூலமாகவும் கண்டறிஞ்சு சிகிச்சை கொடுக்குது. இந்த உடம்புல இருக்கக்கூடிய ஒரு வியாதிகளுக்கு நோயின்னு பேர் வச்சிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதை க்யூர் பண்ற அக்குபஞ்சர் மெத்தட் பத்தி. உடல்ல ஏற்படக்கூடிய சங்கடங்களை தானாவே கியூர் பண்ணிக்குது. நாம தான் தப்பான அறிவை கொண்டு உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறதெல்லாம் நோயின்னு புரிஞ்சுக்கிறோம். எதெல்லாம் சொல்றேன் பாருங்க. ஒரு வாந்தி எடுத்துருச்சுன்னு வைங்களேன், அது தப்புன்னு நினைக்கிறோம். அதுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் போகணும்னு நினைக்கிறோம். வாந்தி உடலுக்கு பொருந்தாதவன்னு வெளியே தள்ளுது. வாந்தி எடுக்கிற ஒருத்தருக்கு வாந்தி எடுக்கிற மாதிரியே இருந்தாவோ இல்லை அப்படியே செட்டில் ஆயிடுச்சுன்னா அவர் நல்லா ஃபீல் பண்ண மாட்டார். வாந்தி வந்ததுக்கு அப்புறம் தான் அப்பாடான்னு ஃபீல். அந்த சௌகரியங்கிறது வாந்தி ஆனதுக்கு பிறகுதான் அது சௌகரியம் இருக்குது. ஏன் வாந்தி வருதுன்னா அது உடலுக்கு பொருந்தாம போயிடும். அப்போ பொருந்தாம போனதை உடம்பு வெளியே தள்ளுறது தானே நல்லது. அப்போ அதுதான் நடக்குது. ஆனால் நான் மட்டும் என் உடம்புக்கு ரெஸ்ட் கொடுக்க மாட்டேன், என் உடம்பு நான் சொல்றதெல்லாம் கேட்கணும் நம்ம நினைச்சோம்னாக்க அது உடம்பு கூட நமக்கு ஒரு இணக்கம் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். உடம்பை முதல்ல மதிச்சுக்கணும். உடம்பு எனக்கு முடியலைப்பா, கொஞ்சம் உட்காரு, ரெஸ்ட் எடு, படுத்துக்கன்னு சொல்லும்போது படுத்துக்கிறோம், பசிக்குதுன்னு சொல்லும்போது சாப்பிட்றோம்ல. அது மாதிரி எனக்கு முடியலை, இந்த அழுக்கெல்லாம் வெளியே தள்ளிடுவோம், நம்ம சுத்தமாக இருப்போம் 2 பேரும் அப்படின்னு சொல்லும்போது அதை அலோவ் பண்ணுவோம். அது நம்மள ஆரோக்கியமா அதுவே சரி பண்ணிக்கும். அதுவே சரி பண்ணக்கூடிய டெக்னாலஜி. இப்படி எல்லாமே தானா ஈஸியா நடக்கிற மாதிரி மனிதனுடைய டிசைனே அப்படி இருக்கு. எல்லா உயிர்களோட டிசைன் அப்படிதான் இருக்கு. அக்குபஞ்சர் நீங்க ப்ராக்டிஸ் பண்றத ஆரம்பிச்சதா சார் சொல்லியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்க இங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்களா, இல்ல இதுக்கு முன்னாடியே அக்குபஞ்சருடைய தெரப்பி விஷயங்கள்லாம் கற்றுக்கணுன்ற ஒரு இடத்த தேடி கரெக்டாக இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம்? எனக்கு இயற்கை சார்ந்த புரிதல் இருந்துச்சு. ப்ளஸ் அக்குபஞ்சர் அதுக்கான ஆர்வமும் எனக்கு இருந்துச்சு. அதை நோக்கி நான் பயணிக்கும் போது எங்கள் சாரும் அஜய் சாரும் இந்த அகவலி மூலிமா அந்த கோர்ஸ் எடுக்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. சரி, நம்ம இதில் ஜாயின் பண்ணி இன்னும் அக்குபஞ்சரை முழுமையாக கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வம் நான் ஜாயின் பண்ணேன். அது மூலயமா நான் கெயின் பண்ண பெனிஃபிட்ஸ் ஏராளம். அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த கண்ணோட்டம் வேறு, இங்கே அக்குபஞ்சர் கோர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இருந்த கண்ணோட்டம் வேறு. என்னோட முழு பார்வையுமே என்டையராக டிஃப்ரெண்ட் ஆச்சு. நான் கம்ப்ளீட்டாக இந்த சொசைட்டியில் ஒரு வேறுபட ஆரம்பித்தேன். அது எனக்கு இன்னொரு உற்சாகத்தை கொடுத்துச்சு. ப்ளஸ் நிறைய அனுபவத்தை கொடுத்துச்சு. இது உள்ளே வரும்போது அதை பற்றி ரொம்ப தெரியாமல் தான் வந்தோம். இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் கற்றுக்க முடிஞ்சது. இயற்கையோடு நம்ம எப்படி சேர்ந்து வாழணும். இங்கே கற்றுக்கிட்ட இந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நிறைய மாணவர்களுக்கு வயசு வித்தியாசம் இல்லாமல் படிக்கிறாங்க. இப்படி இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்வாதாரத்துக்காக சென்டர் அமைக்கிறாங்க. சில பேர் நிறைய பேருக்கு சொல்லியும் கொடுக்குறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? எப்படி சென்டர் அமைக்கிறீங்க? இப்போ ஜாயின் பண்ணணும்னா ஏதாவது விதிமுறைகள் இருக்கு? தமிழ்நாட்டில் இருக்கிற 2 பல்கலைக்கழகங்களுடைய அரசு பல்கலைக்கழகம் 2 பல்கலைக்கழகங்களோட சேர்ந்து தான் அந்த கோர்ஸை நடத்துகிறோம். ஒரு வருட டிப்ளமா கோர்ஸ் இது. அரசாங்க பல்கலைக்கழகத்துலேருந்து சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்றாங்க. இந்த 2 சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் ஒரு தெரபிஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வச்சுக்கலாம். இது செல்லுபடியான. நீங்கள் ஒரு தெரபிஸ்டாக ப்ராக்டிஸ் நாளைக்கு கவர்மெண்ட்லேயே உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிலேயே கூட அக்குபஞ்சர் ஒன்று தனியாக பிரித்தாங்கன்னாக்க அங்கே கூட நமக்கு வேலைக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு இருக்குது. நிறைய ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் அக்குபஞ்சரிஸ்ட்டுக்கு உள்ளே இணைச்சிக்கிட்டு அவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க. இப்படியெல்லாம் வேலை கொடுக்கலனாலும் உங்களுக்கு ஒரு மருத்துவம் தெரியும், நீங்கள் ஒரு தெரபிஸ்ட், அப்போ ஒரு தெரப்பியாக நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்களுக்கு லீகல் ரைட் வந்துடுது இதில். அதனால இது நிறைய பேர் படிக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்குறதுல வயசு இப்போ கல்லூரி மாணவரும் இருப்பார், வயசான 70 வயசு தாத்தா பாட்டியும் இருப்பாங்க. அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க வர்றாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு குணமாகுது. என்ன அது எங்கேயுமே குணமாகாத ஒன்று எனக்கு இங்கே இவ்வளோ வேகமாக குணமாகுது அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கும் போது இது என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆசை வருது. தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் படிக்க வர்றாங்க. அப்புறம் அவங்க ஒரு மருத்துவராக ஒரு தெரபிஸ்டாக அவங்க மாறிடுறாங்க. ஸோ அங்கேருந்து நிறைய பேர் கற்றுக்க ஆரம்பித்து அவங்க சர்க்கிள்லேயும் சரி அவங்களும் ஒரு சென்டர் அமைச்சு அவங்களுடைய வாழ்க்கை அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. நிறைய பேர் எனக்கு ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம், என் குடும்பத்துக்கும் எனக்கு இருந்தால் போதும், என் லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிட்டா போதும்னு அப்படி மாற்றிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இது ஒரு டிப்ளமா கோர்ஸாக வேணும்னா, இல்லை எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு இவ்வளோ நாள் கொடுக்க முடியாது, நான் ஒரு ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் என்னால் செலவு பண்ண முடியும், ஆனால் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு 4 நாள் ஒரு ஃபுல் டே 9 to 5 எங்களோட இருந்தாங்கன்னாக்க 4 நாளில் அவங்க உடம்பு எப்படி இயங்குது, அவங்க எப்படி ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உடலை அவங்க வாழ்நாள் முழுசும் வச்சுக்கலாம், அவங்க குடும்பத்துக்கு அவங்க எப்படி அதை உதவியாக பண்ண முடியும், நண்பர்களுக்கு எப்படி அதை உதவியாக பண்ண முடியுங்கிறத 4 நாளில் அவங்களுக்கு அதை புரிய வைக்கிறோம். எனக்கு 4 நாளும் முடியாதுங்க, ஆனால் நான் மருந்து எடுக்காமல் நான் ஒரு ஹெல்த்தி லைஃப்பில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தூண்டுதல் கொடுக்குறது. அது ஒரு நாள் கிளாஸ். ஒரு நாள் போனாங்கன்னா இந்த உடம்புல நடக்கிறத பற்றி பயப்பட மாட்டாங்க. முதல்ல எது ஒன்று ஆச்சுன்னா பயப்படுறாங்கல்ல, அந்த பயம் போயிடும். கொஞ்சம் நிதானமாக அதை ஹேண்டில் பண்ண பழகிக்குவாங்க. எனக்கு இதுவும் முடியாது அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் உட்காந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள சில கேள்வியை போட்டு அவங்கள சொந்தமாக வேற கோணத்தில் இந்த உடம்பை அணுக வச்சிரும். இது வரைக்கும் வேற ரூட்ல இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்களா, இப்போ இல்லைப்பா இது இப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பார்வையை கொஞ்சம் திருப்பி விட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நிறைய தானாவே புரிய ஆரம்பிக்கும்.
இப்படி எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ பொதுவாக இந்த ஆர்கானிக்ன்ற வார்த்தையை வைக்கும்போது ஒரு பயம் வரா மாதிரி இந்த இயற்கை சார்ந்து இருக்கக்கூடிய மருந்துகளாக இருக்கட்டும், ட்ரீட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், அதுக்கு வந்து ஒரு காசு ரொம்ப அதிகமாக செலவாகுமோ, அது உள்ளே வந்தால் நம்ம ஐயோ பேசுகிறாரு நல்லா இருக்கு கேட்க, ஆனால் அதிகமான காசு வாங்குவாங்க அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஃபீஸ் என்னவா இருக்குது? நம்மளை பொறுத்த வரைக்கும் அகவழியில் படிக்கிறவங்களோ இல்லை நம்ம அசோசியேஷன் இருக்குது, இதிலிருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களோ அவங்க சொந்தமாக நிர்ணயம் பண்ணிக்கலாம். ஃபீஸை வந்து அவங்க நிர்ணயம் பண்ணிக்கலாம். குறைந்தபட்சம் ஒரு 100 ரூபான்னு வைப்பாங்க, அதிகபட்சம் 200, 300, 500 வரைக்கும் கூட போகிறாங்க. 1000 ரூபா வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா மாதம் 10,000, 20,000 மருந்து சாப்பிட்டதை நிறுத்திட்டு அந்த தொந்தரவுகளும் இல்லாமல் சுகமாகவும் இருக்கிறாங்க. நமக்கு ரொம்ப க்ளோஸ்டு சர்க்கிள் இருந்து பண்ணுறவங்க எல்லாரும் 100, 200. நான் 200 ரூபா வச்சிருக்கிறேன். இங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும் 200 ரூபா. இதே நான் பட்டுக்கோட்டைக்கு போயிட்டேன்னாக்க அங்கே 100 ரூபா. இன்னும் கொஞ்சம் ரொம்ப கிராமத்துக்கு போயிட்டேன்னாக்கா அவங்க கொடுத்தா வாங்குவேன், கொடுக்கலாம் வந்துடுவேன். நான் நோய்க்காக என்னுடைய ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லை. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கிளாக் பேஸ் ஒர்க்லாம் கிடையாது, 9 to 5 அப்படின்ற ஜாபே கிடையாது. நிறைய ஷிஃப்ட் இருக்குது, நைட் ஷிஃப்ட்டு வேலை செய்கிறாங்க. நைட்டு 9 மணிக்குள்ளே தூங்கி இருந்தும் ஒரு ஸ்ட்ரக்சர்லேயோ இல்லை பசிக்கும் போது சாப்பிட்றதோ இல்லை சாப்பிடாமலே இருக்கிறதோ இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த லைஃப் ஸ்டைல் ஸ்ட்ரக்சரை அவங்க எப்படி வந்து ஃபாலோ பண்ணணும்? இது ரொம்ப பெரிய ஏரியா. உணவு எப்படி இருக்கணும், தூக்கம் எப்படி இருக்கணும், சாப்பாட்டில் எதை எப்போ சாப்பிட்ணும், எப்படி சாப்பிட்ணும், ஏன் சாப்பிட்ணும், ஏன் சாப்பிடக்கூடாது, இது மாதிரி பெரிய ஏரியா இருக்குது. இதெல்லாமே இப்போ நம்ம அந்த குறுகின நேரத்துக்குள்ளே இதில் சொல்ல முடியாது. ஏங்கல்ஸ் ராஜாங்கிற என்னோட பேர்லேயும் இந்த அகவலிங்கிற பேர்லேயும் 2 யூடியூப் இருக்குது நமக்கு. அதில் ஒன்றையுமே நம்ம ரொம்ப விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதை போய் பார்த்தாங்கன்னா கூட அதில் நிறைய புரிஞ்சுக்கிற முடியும். அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அப்படின்னாக்க நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதான் எனக்கு சரியாகுமா, நான் லைஃப் ஸ்டைல்லாம் ஃபாலோ பண்ணாதான் எனக்கு சரியாகுமா? அவங்களாம் நீங்கள் எதையும் மாற்றலைனாலும் உங்களுக்கு இப்போ ஒரு 30 வயசுன்னு வச்சுக்கோங்க, இது வரைக்கும் நீங்கள் உடம்பை எப்படிலாம் கெடுத்திருந்தாலும் நீங்கள் இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற எந்த லைஃப் ஸ்டைலையும் மாற்றாமல் அப்படியே இருக்கிறபடியே இருந்து இது வரைக்கும் வந்திருக்க நோயை நீங்கள் கிளியர் பண்ணிக்க முடியும். எப்படி சார் சொல்கிறீங்க? எனக்கு இதுவே புதுசாக இருக்குது. இப்போ எல்லாரும் இது கொடுக்க ஆரம்பித்த பிறகு நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, டைமுக்கு தூங்கணும், இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எந்த பத்தியமும் கிடையாது. ஈவன் நீங்கள் உடம்பு கெடுக்கிற உணவை சாப்பிட்டுட்டு இருந்தீங்கனாலும் உடம்பு கெடுக்கிற தூக்கத்தை கெடுத்துருந்தீங்கனாலும் கூட இது வரைக்கும் இருக்கிற நோய் தீர்க்கறதுக்காக தீர்ந்து போகிறதுக்காக நீங்கள் அதெல்லாம் மாற்றணுங்கிறது கிடையாது. எதுக்காக மாற்ற வேண்டியிருக்குன்னா 31, 32 அடுத்த வயசு ஏற போகுது பாருங்க, இனி வரும்போது உங்களுக்கு நோய் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் அதை மாற்றணும். இது வரைக்கும் சேர்த்து வச்சிருக்கிற நோய் தீர்க்கிறதுக்காக நீங்கள் எதையும் மாற்ற வேண்டாம். அது ட்ரீட்மெண்ட் பண்ணிடும். உங்களுக்கு நோயே இல்லாமல் நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயம் நீங்கள் லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணணும். லைஃப் ஸ்டைல்னாக்க அதில் மிக முக்கியமானது நான் எதை சொல்லுவேன்னா மனசு தான். நம்ம மைண்டு, நம்ம தாட் ப்ராசஸ், இதுதான் மனசு, இதுதான் ரொம்ப முக்கியம். லைஃப் ஸ்டைலில் மற்றதெல்லாம் ரொம்ப சின்ன ஏரியா. நோய் தீர்த்துக்கிறதுக்காக நீங்கள் எந்த பத்தியத்துக்குள்ளேயும் போக வேண்டாம், அதெல்லாம் எந்த அவசியமும் இல்லை. இனிமேல் நோய் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணிங்கன்னா நோய் வராது. அதுவே கொஞ்சம் லைஃபை பெட்டராக மாற்றி விடும், ரொம்ப சூப்பராக மாற்றிடும். அந்த லைஃப் ஸ்டைல் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அக்குபஞ்சர் தெரப்பி எப்படி இருக்குது அண்ட் மோரோவர் மெடிசன் நிறுத்து க்யூர் ஆச்சா, இல்லை இந்த அக்குபஞ்சரில் பண்ணும்போது உங்களுக்கு மெடிசன் இல்லாமல் க்யூர் ஆச்சா? 2018 இங்கே நான் வந்துட்டுருக்கிறேன். நான் வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு கை காலெல்லாம் பயங்கர பெயினாக இருக்கும். 2வது எனக்கு தைராய்ட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. நான் இங்கே வந்தபோது நான் வந்து அனாட்டமி ஃபிசியாலஜிலும் ட்ரைனிங்லாம் போயிட்டு வாட் த ட்ரக் டஸ் டு த பாடி, வாட் த பாடி டஸ் டு ட்ரக்லாம் ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்கேன். அதை தவிர நான் ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி மேனுஃபேக்சரிங் யூனிட்டும் வச்சுருந்தேன். மெடிசன்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுற இதில் இருந்தேன். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் மருந்தே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும்போது கொஞ்சம் வியப்பாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வந்து எனக்கு க்யூர் வந்தே ஆகணுங்கிறதுக்காக நான் இங்கே வந்தேன். சார் சொன்னபடி எல்லாம் ஃபாலோ பண்ணேன், உணவில் கட்டுப்பாடாக இருந்தேன். எனக்கு தைராய்ட்ஸ் 100% ரிவர்ஸ் ஆகிடுச்சு. 100% தைராய்ட்ஸ் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி வெயிட் 110 கிலோ இருந்தேன். அப்புறம் ஒரு 72 கிலோ வரைக்கும் கம்மியாகி வெயிட்டும் கம்மியாகிட்டேன். ப்ளஸ் எனக்கு கொலஸ்ட்ரால் கொஞ்சம் பிபிலாம் இருக்கும், தட் வில் பி நார்மல் இன் கோர்ஸ் ஆஃப் டைம் நினைக்கிறேன். ப்ளஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டில் ஐ ஹாவ் சம் ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ். கால் பிளாடர் ஸ்டோன்ஸ் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 19 mm இருந்துச்சு. இன்றைக்கி ஐ ஹாவ் த ரிப்போர்ட்ஸ், ஐ கேன் ஷோ யூ. இட் ஹஸ் கம் டு 7 mm ஆயிருக்கு. ஓகே, 19 mm 7 mm ஆயிருக்கு எனக்கு. உங்கள் லைஃப் எப்படி மாறுச்சு? இது வந்து அக்குப்ரெஷரில் வந்து 3 முக்கியமாக நாங்கள் கடைப்பிடிக்கணும். கண்டிப்பாகவே எல்லாருமே இருக்கிறவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி பசிச்சு சாப்பிடணும், தாகம் எடுத்து தண்ணி குடிக்கணும், ஓய்வு தேவைங்கும் போது உடனே வந்து ஓய்வு கொடுக்கணும், உடம்புக்கு வந்து ஓய்வு கொடுக்கணும். அது தூக்கமாகவும் இருக்கலாம், இல்லை கொஞ்ச நேரம் உட்காந்து ஒரு சேர்லேயே கொஞ்சம் நேரம் உட்காந்து ஓய்வு எடுக்கிறதா கூட இருக்கலாம். இது 3 கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டு வந்தோம்னாலே நம்ம வந்து வாழ்வியல் வந்து நிறையவே மாற்றம் தெரியும் நம்மளுக்கு. நம்ம உடம்பு வந்து தன்னைத்தானே சரி பண்ணிடும். அதுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கும். உங்களுக்கு என்ன மாற்றம் கிடச்சிருங்க வந்து ஜாயின் பண்ணும்போது? தெரப்பி மூலயமா ஃபஸ்ட்டு வந்து ஒரு நேச்சுரல் ஹீலிங் வந்து நடக்குது.
எந்த மருந்துமே இல்லாமல் உடம்பே வந்து தன்னை தானே சரி பண்ணிக்கிற விஷயம் வந்து நடக்குது. அதுக்கு தேவையான அந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட் மட்டும்தான் அந்த எனர்ஜியை கிளிக் பண்ணி விடுறது, அவ்வளோதான். ஸோ அது மூலயமாவே வந்து உடம்பு வந்து சரியாகிறது வந்து பார்க்க முடியுது. ஸோ இது ஆக்சுவலி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இருக்கிற ஒரு விஷயம் தான். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது எல்லாருக்கும் மக்களுக்கு தெரிய வருது. என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க ஆரம்பிச்சு? சார், ஃபர்ஸ்ட் இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணுறதுலேருந்து பேசிக்ஸே எங்களது மாறிடுச்சு. ஒன்று வந்து தூங்கும் முறை, அதில் மாற்றம் வந்துடுச்சு. சீக்கிரம் தூங்கி சீக்கிரத்தில் எந்திரிக்கணுன்ற ஒரு இது மாற்றம் வந்துடுச்சு. ரெண்டாவது சாப்பிடும் முறை. 23 வருஷம் நான் ஏர்ஃபோர்ஸில் வேலை செஞ்சேன். ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் தான் இருந்தேன். ஆனால் அங்கே இருக்கிற விஷயங்களை விட இங்கே வந்து வாழ்வியலை வந்து கற்றுக் கொடுக்குது அகவெளி நடுவகம். அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருது. ஏன்னா இதை வந்து இந்த மாதிரியான ஒரு பர்ஸ்பெக்டிவை நாங்கள் பார்க்கவே கிடையாது. என்னென்னமோ படிச்சிருக்கோம், இன்டெலெக்சுவலி எவ்வளவோ நாங்கள் செஞ்சுருக்கோம். ஆனால் எப்படி வாழணுன்றது ரியலி வி லேர்ன்ட் இட் ஃப்ரம் ஹியர். அது ஒரு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா 2 வேளை தான் நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். நைட்டு சாப்பிட்றது கிடையாது. இதனால் எங்களுடைய ஃபிட்னஸ், என் உடம்புல இருக்க எனர்ஜி, நான் ஏர்ஃபோர்ஸில் எவ்வளவோ எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன், டெய்லி பிடி. நான் என்ன நினைப்பேன்னா, நான் வந்து ரொம்ப ஃபிட்டாக இருந்தேன், அப்படி ஐ எம் த மோஸ்ட் ஃபிட்டஸ்ட் பர்சன் நினச்சேன். ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அங்கே பண்ண பயிற்சியை விட இந்த வாழ்வியல் மாற்றம் அகவெளி பண்ணி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்க இந்த கோர்ஸ் வழியாக எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மாற்றங்களை 6 மாதம் நாங்கள் ஃபாலோ பண்ணதில் இன்றைக்கி எனக்கு இருக்கிற ஃபிட்னஸ் கண்டிஷனுக்கு, நான் பாஸ்கெட் பால் விளையாட போனாலும் சரி, நான் வந்து யோகா பண்ணாலும் சரி, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலுக்கு எனக்கு 50 வயசு ஆகுது, அந்த லெவலுக்கு என்னால் மேட்ச் பண்ண முடியுது. 50 வயசு ஆகுது உங்களுக்கு? ஆமாம், அதை என்னால் மேட்ச் பண்ண முடியுது. அப்போ நம்மளுக்கு உணருது என்னுடைய எனர்ஜி லெவல் மாற்றம் நிறையவே ஆயிருக்கு, நான் ரொம்ப பியூராக ஆகிறேன் அப்படின்றது. அப்போ அந்த மன மாற்றம், அவங்க சொல்கிற ஒரு விஷயமும் ஃபேக்கல்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, மனம் மாறினா குணம் மாறும், குணம் மாறினால் நீங்கள் உங்கள் உடம்புல இருக்க எல்லா நோய்களும் போயிடும். இது ஒரு ஆஸ்பெக்ட். ரெண்டாவது ஆஸ்பெக்ட் வந்து இவங்க சொல்லிக் கொடுக்குற அக்குபஞ்சர் மெத்தட் இட் இஸ் நாட் லைக் அதர் மெத்தட்ஸ். பட் இவங்க வந்து உண்மையான புரிதல் மருத்துவம், இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தை ஒரே ஒரு ஊசியினால் நீங்கள் குணப்படுத்த முடியும்னா அது புரிதல் இருந்தால் மட்டும்தான். என்ன பிரச்சனைன்னு ஆழமாக புரிஞ்சாதான் முடியும். அந்த ஆழமான புரிதலான கருத்து அகவலி கொடுக்குறாங்க. ஸோ இப்போது இவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அக்குபஞ்சரில் நீங்கள் கற்றுக்கிட்டு வியந்த விஷயங்கள், இல்லை உங்களுடைய லைஃப்பில் மாற்றங்கள் கொண்டு வந்த விஷயங்கள் என்ன? உடம்பை வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது, நேச்சுரலி எப்படி இயங்குதுன்றதை புரிஞ்சிக்க முடியுது. இங்கே வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடிஞ்சது, உணவு ரீதியாகவும் சரி, இல்லைனா ஒரு ஆர்கானுமே வந்து எப்படி வேலை செய்யுது, அதோடைய பாயிண்ட் எங்கே இருக்குது, அதோட எனர்ஜி பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது இல்லையா, உடம்புல ஒரு எனர்ஜி பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அது எக்ஸாக்ட்லி எங்கே இருக்குது, அது எப்படி வேலை செய்யலை அப்படின்னா எப்படி வேலை செய்ய வைக்க முடியும் அப்படின்ற ஒரு சூஷ்மம் வந்து தெரிஞ்சிக்க முடியும். இட்ஸ் ரியலி சீக்ரெட்டு. அதனால் எல்லாருமே இதை தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், எல்லாருமே படிக்கணும். நம்மளை பற்றி நம்ம படிக்கணுன்றது, இந்த உடம்பை பற்றி நம்ம முதல்ல படிக்க வேண்டியது இருக்குது. அதுதான் மெயினான ஒரு விஷயம் இங்கே. சார், இந்த அக்குபஞ்சர் மூலிமா சில நோய்கள்லாம் குணப்படுத்த முடியுது அப்படின்றாங்க. அது எவ்வளோ தூரம் சாத்தியமாகுது? நம்ம ஒரு மனுஷன் பிறக்கும்போது எப்படி பிறந்துட்டாரோ அந்த குறைபாடுகள் இருந்துச்சுன்னா அது முழுமையாக அப்புறம் மாறாது. அதில் முன்னேற்றங்கள் வேணா இருக்கும், முழுமையான மாற்றம் வராது. ஆனால் பிறந்ததுக்கு பிறகு வரக்கூடிய உடலில் வரக்கூடிய எந்த விதமான தொந்தரவாக இருந்தாலும் சரி, அது முற்றிலும் 100% குணமாகக்கூடியது. உங்கள் கூட நேர்காணலில் பேசினதில் நிறைய விஷயங்கள் எங்களுக்கும் ஐ ஓப்பனிங்காக இருந்தது. அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை எல்லாரும் பார்த்து புரிஞ்சுப்பாங்க நம்புகிறேன். ரொம்ப நன்றி. நன்றி.